ராஜேஸ்வரி, சென்னையில் இன்று தனியார் பள்ளிகளின் இமெயில் முகவரிகளுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு மின்னஞ்சல் வெளியிடப்பட்டது. இதையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் சென்னை, பாரிமுனை மற்றும் அண்ணா நகர், கோபாலபுரம், முகப்பேறு, ஜே நகர், சாந்தோம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள தனியார் பள்ளிகளில் 2 இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக அந்த இமெயிலில் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த பள்ளிகளுக்கு சென்று சோதனைகள் நடத்தினர். பெற்றோர்களும் அந்த பள்ளிகளில் குவிந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அந்த 5 பள்ளிகளுக்கும் அரை நாள் விடுமுறை விடுக்கப்படுவதாக அந்த பள்ளி நிர்வாகம் அறிவித்தது. இதையடுத்து பெற்றோர்கள் குவிந்ததை அடுத்து அவர்களிடம் குழந்தைகள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். வெடிகுண்டு சோதனை நிபுணர்களும் அந்த பள்ளிக்கூடங்களில் சென்று நேரடியாகவும் சோதனை நடத்தினர். ஆனால் அந்த சோதனையின் போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது வெறும் புரளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று பொதுமக்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் வேண்டுகோள் விடுத்து சென்னை மாநகர போலீஸ் தரப்பில் எக்ஸ் ட்விட்டர் தளத்தில் செய்தியும் வெளியிடப்பட்டது, வேண்டுகோள்களும் விடுக்கப்பட்டது. அந்தந்த பள்ளிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி இது பள்ளிக்கூட நிர்வாகங்களை மிரட்டுவதற்காக தனிநபர் ஒருவரால் ஒரே நேரத்தில் மின்னஞ்சல் முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மின்னஞ்சல் முகவரியில் எந்த மின்னஞ்சலில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் போலீசார், சைபர் கிரைம் போலீசார் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டனர். அவர்களை அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து பள்ளிக்கூடங்களில் ஒரு பீதியை ஏற்படுத்திய நபரை விரைவில் கைது செய்வோம் என்றும் காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அந்த ட்விட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது வெறும் புரளி என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இமெயிலில் உள்ள தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த இமெயிலில் 2 இடங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்ட ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்ட அந்த மின்னஞ்சலில் பள்ளிக்கூடங்களில் 2 இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்து என்றும் அந்த வெடிகுண்டு எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடும் என்றும் அந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. இதையடுத்துதான் பள்ளிக்கூடங்களில் உள்ள நிர்வாகத்தினருக்கும் அந்த மாணவிகளுக்கும் பெற்றோருக்கும் இந்த பீதி பரவியது. வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதை அடுத்து அந்த 5 பள்ளிகளிலும் இருந்தும் குறுந்தகவல்கள் பெற்றோர்களுக்கு அனுப்பப்பட்டன. உடனடியாக குழந்தைகளை அழைத்துச் செல்லுமாறு இந்த குறுந்தகவல் அனுப்பப்பட்டது. சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு செல்போன்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரிமாறப்பட்டதை அடுத்து மாநகரம் முழுவதும் பள்ளிக்கூடங்களில் பீதி ஏற்பட்டது. அனைத்து பள்ளிகளிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து காவல்துறையினர் தரப்பிலும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலும் விளக்கமான அறிக்கை வெளியிடப்பட்டு விட்டது. காவல்துறையினர் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. காவல்துறையினர் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவித்து விட்டார்கள். இந்த குறிப்பிட்ட ஒரு 5 பள்ளிகள் மிரட்டல் விடுக்கப்பட்ட அந்த 5 பள்ளிகள் மின்னஞ்சல் பெறப்பட்ட பள்ளிகளில் மட்டுமே அரை நாள் விடுப்பு அறிவிக்கப்பட்டு அனைத்து மாணவர்களும் அவர்களது பெற்றோருடன் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் சென்னை மாநகரில் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு வெடிகுண்டில் மிரட்டல் விடுத்து பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பீதிக்குள்ளாகிய நபர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. ராஜேஸ்வரி.